காதல். இந்த ஒரு வார்த்தைய கேட்டாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவு வரும். சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு வலி, சில பேருக்கு மறக்க முடியாத ஒரு மனிதர் நினைவுக்கு வருவாரு. ஆனா ஒரு கேள்விங்க, காதல் உண்மையிலேயே என்ன? ஒருத்தர் தினமும் ஐ லவ் யூன்னு சொல்றதா காதல்? அவங்களுக்காக விலை உயர்ந்த பரிசு வாங்கி தர்றதா காதல்? இல்லைங்க. காதலுங்கிறது ஒரு உணர்வு மட்டும் இல்ல. அது ஒரு பொறுப்பு, ஒரு புரிதல், ஒரு நம்பிக்கை. ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம் வர்ற அந்த உணர்வு. ஒருத்தர் கஷ்டப்படும் போது நான் இருக்கேன்னு சொல்லாமலேயே பக்கத்துல நிக்கிற வைக்கிற சக்தி தாங்க காதல். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்னன்னு தெரியுமா? காதல் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும்னு நினைக்கிறோம். உண்மையில காதல் பிரச்சனைகளை மாயமா மறைக்காதுங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை சேர்ந்து எதிர்கொள்ள தைரியம் கொடுக்கும். அதுதாங்க உண்மையான காதல். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்பிக்கை. ஒரு உறவு எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுல நம்பிக்கை இல்லைன்னா அது மெதுவா உடைய ஆரம்பிச்சிடும். கண்ணாடி உடைஞ்சா ஒட்டலாம், ஆனா அந்த விரிசல் எப்போதுமே தெரியும். அதே மாதிரி ஒரு தடவை உடைஞ்ச நம்பிக்கைய திரும்ப காட்டுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால நம்பிக்கையை சம்பாதிக்க வருஷங்கள் ஆகலாம், ஆனா அதை இழக்க ஒரு நிமிஷம் போதும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நம்ம மனசு புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லவே மாட்டோங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு வருத்தப்படுவோம். உறவுகளை உடைக்கிற பெரிய காரணம் சண்டை இல்லைங்க, பேசாம இருக்கிறது தான். மனசுல இருப்பத மரியாதையா பேசினா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிரும். இப்போ இன்னொரு கேள்விங்க, காதல் ஏன் சில நேரம் வலிக்குது? ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நாம நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா ஒவ்வொரு மனிதரும் வேற வேற மாதிரி. அவங்களுக்கும் பயம் இருக்கும், கோபம் இருக்கும், தவறுகள் பண்ணுவாங்க. அதனால காதலுங்கிறது ஒருத்தரை மாற்றுறது இல்லைங்க, அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. இந்த மாதிரி காதலை பத்தி பேசுற நாவல்கள் நமக்கு ஒரு விஷயத்த நினைவூட்டும். வாழ்க்கையில யாருமே முழுமையானவர்கள் இல்லைங்க. நம்மளும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் இல்ல. ஆனா ஒருத்தரோட குறைகளை மட்டும் பார்க்காம அவங்களோட நல்ல மனசையும் பார்க்க ஆரம்பிச்சா உறவுகள் இன்னும் அழகாகும். இப்போ இந்த புக்குல இருந்து சில முக்கியமான வாழ்க்கை படங்களை பார்க்கலாங்க. முதல் படம் என்னன்னா, உண்மையான காதலுக்கு ஈகோ தேவையில்லை. நான் தான் சரின்னு நினைக்கிற இடத்துல உறவு கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகும். ரெண்டாவது பாடம், நம்பிக்கை இல்லாத காதல் அடித்தளம் இல்லாத வீட்டை மாதிரிங்க, எப்ப வேண்டுமானாலும் இடிஞ்சு விழலாம். மூணாவது, மன்னிக்க கத்துக்கிடுங்க. ஒவ்வொரு தவறும் உறவு முடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. சில தவறுகள் ஒருத்தரை இன்னொருத்தர் நல்லா புரிஞ்சுக்க வைக்குங்க. நாலாவது பாடம், அன்பு மனசுக்குள்ள மட்டும் வைக்காதீங்க. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுங்க. நாளைக்கே சொல்லலாம்னு நினைக்கிற பல வார்த்தைகள் சில நேரம் சொல்ல முடியாத வார்த்தைகளாகவே மாறிடும். ஐந்தாவது, நேரம் கொடுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் காயங்கள் இருக்கும், அதை ஆத்துறதுக்கும் நேரம் தேவைங்க. ஆறாவது, கேட்க கத்துக்கோங்க. பதில் சொல்லுவதற்காக மட்டும் கேட்காதீங்க. புரிஞ்சு கொள்ளு புரிஞ்சு கொள்றதுக்காக கேளுங்க. ஏழாவது, உண்மையான அன்பு ஒருவரோட வெற்றியில மட்டும் இல்லைங்க, அவங்களோட தோல்வியிலையும் பக்கத்துல நிக்கிறதுலதான் இருக்கு. எட்டாவது பாடம், சின்ன சின்ன அக்கறைகள் தாங்க பெரிய அன்பை உருவாக்கும். சாப்பிட்டீங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். இந்த வார்த்தைகளுக்கு சில 1000 பரிசுகளை காட்டுறதும் மதிப்பு அதிகம். ஒன்பதாவது பாடம், ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு காதலும் தனித்துவமானது. சினிமா, சோசியல் மீடியா, மத்தவங்களோட வாழ்க்கை, இவங்களோட உங்க உறவை ஒப்பிடாதீங்க. பத்தாவது பாடம், காதலுங்கிறது ஒருவரை மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற நல்ல மனுஷனை கண்டுபிடிக்கிறதும் காதல் தான். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில பணம் முக்கியம், வெற்றி முக்கியம். ஆனா அன்பு செலுத்த தெரியாத மனசு இல்லைன்னா அந்த வெற்றிக்கும் ஒரு வெறுமையா தாங்க இருக்கும். காதல மதியுங்க, நம்பிக்கைய பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கும் மனுஷங்களை இழந்த பிறகு தேடாதீங்க. இருக்கும் போதே அவங்களோட மதிப்பை உணருங்க.
இந்த புத்தகத்தோட கருவும் அதை தாங்க நமக்கு நினைவூட்டுது. உறவுகள் வெறும் வார்த்தைகளால் உருவாகாது, புரிதலால் உருவாகும். அன்பால் வளர்கிறது, நம்பிக்கையால் நிலைத்து நிற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோட கருத்துக்களோடு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.